திருச்சி மாநகரில் பிரசித்தி பெற்ற பிரம்மரிஷி ஸ்ரீ குழுமியானந்த சுவாமிகளின் 126வது குருபூஜை விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு செய்தனர். திருச்சிராப்பள்ளி வரகநேரி குழுமியக்கரையில் திருக்கோயில் கொண்டு எழுந்தருளியிருக்கும் பிரம்மரிஷி ஸ்ரீ குழுமியானந்த சுவாமிகள் ஆசிரமம் மிகவும் பிரசித்தி பெற்றதாகும். இந்த ஆசிரமத்தில் குழுமியானந்த சுவாமிகள் ஜீவசமாதியாகி மக்களின் மனக்குறையை போக்கி வேண்டுவனவற்றை அருள் செய்து வருகிறார். தமிழ் திரையுலகின் முதல் சூப்பர் ஸ்டாரான திருச்சியைச் சேர்ந்த தியாகராஜ பாகவதர் இவ்வாலயத்தில் வழிபட்ட பின்னரே கச்சேரி இசைத்து பெரும்புகழ் பெற்றதாக கூறப்படுகிறது. தன்னை நாடிவரும் பல்வேறு மக்களுக்கு நன்மைகளை அளித்து வரும் குழுமியானந்த சுவாமிகளின் 126வது குருபூஜை இன்று வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. குருபூஜையையொட்டி இன்று காலை திருக்காவிரியிலிருந்து திருமஞ்சனம் கொண்டுவரப்பட்டு பின்னர் ஸ்ரீ குழுமியானந்த சுவாமிகளுக்கு பால், தயிர், திரவியம், மஞ்சள், சந்தனம், பன்னீர், இளநீர், பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட 28 வகையான திரவியங்கள் மற்றும் பொருட்களை கொண்டு அபிஷேகம் நடைபெற்றதுடன் புனித திருக்காவிரி திருமஞ்சனத்தால் அபிஷேகம் நடைபெற்று மகாதீபாராதனை நடைபெற்றது. இதில் பெருந்திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்து பின்னர் அருட்பிரசாதங்களை பெற்று சென்றனர். இன்று தொடங்கி 3 நாட்கள் குருபூஜை விழா நடைபெறுவதுடன் பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்படுகிறது.